Hi friends, welcome to Zeenath'sworld. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி சூப்பரான டேஸ்டான பச்சை பட்டாணி குருமா தான் நம்ம பண்ண போறோம். இதை எப்படி ஈஸியா டேஸ்டா சிம்பிளா பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி தர போறேன். இப்போ நம்ம இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் காஞ்ச பச்சை பட்டாணியை நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்க. இதை குக்கரில் ஒரு 4-5 விசில் போட்டு வேக விட்டு எடுத்து வச்சிடலாம். இங்கே பாருங்க, பட்டாணி நல்லா வெந்துருச்சு பாருங்க. கொஞ்சம் இந்த மாதிரி குலைவா இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ பட்டாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம கிரேவியை பண்ணிடலாம். இங்கே நான் பேனில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா காயட்டும். அதில் ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, கல்பாசி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அது கூடவே பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி இதில் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 3 போட்டுக்கோங்க. இதெல்லாம் வதங்கி வரட்டும். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். பெரிய தக்காளியாக ஒரு 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி இதில் போட்டுருவோம். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க. இப்போ இதில் நம்ம மசாலாவை போட்டுடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேற எந்த மசாலாவும் ஆட் பண்ணலை. இப்போ இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் நம்ம ஒரு 4 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் தான் நல்ல புளிப்பு கொடுக்கும். இந்த பட்டாணி பண்றதுக்கு மெயினான இன்கிரீடியன்ட் இந்த தயிர் தான். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி மேலே நல்லா எண்ணெய் படர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த டைம்ல நம்ம வேக வச்ச அந்த பட்டாணியை இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. இதை நல்லா கிளறி விட்டுடலாம். நம்ம பீட் சுண்டல் மாதிரி இதை தனியாகவும் சாப்பிடலாம். சப்பாத்தி, பூரி, இடியாப்பத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டு எடுத்துடலாம். பாருங்க, சூப்பரான நம்மளோட பச்சை பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. பூரிக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இலையை தூவி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பச்சை பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.